வணக்கம். இன்றைக்கி ஸ்லைடிங் ஷட்டரில் கிளாஸ் அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், ஸ்லைடிங் ஷட்டரில் கிளாஸ் அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை, கொஞ்சம் அது விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லைடிங் ஷட்டருக்கு கிளாஸ் அளவுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் நம்ம ஃப்ரேம் ரெடி பண்ணால் இது மாதிரி இருக்கும். அவுட்ரு ஃப்ரேமு அப்புறம் ஷட்டர் ஃப்ரேம் ரெண்டும் இருக்கும். அதில் நம்ம கிளாஸுக்கு அளவு எடுக்கிறதுக்கு இப்போ ஷட்டரோட இன்சைடு பார்த்தீங்கன்னா இன்சைடில் உள்ள அளவு என்ன அளவு இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஹைட் அளவு கீழே இருந்து மேல் வரைக்கும் உள்ள அளவு எண்டு டு எண்டு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு கூட அரை இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கிளாஸோட ஹைட் அளவு வந்துடும். அதே மாதிரி குறுக்கு அளவில் உள்ள அளவில் எண்டு டு எண்டு எவ்வளோ இருக்குதோ அது கூட ஒரு அரை இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டால் குறுக்களவு கிளாஸ் அளவு வந்துடும் உங்களுக்கு. இதை மாதிரி ஒரு ஷட்டருக்கு ஒரு விண்டோவுக்கு 2 ஷட்டர் இருக்கும். நம்ம 2 கிளாஸுக்கும் சேம் அளவு தான் வரும். அதை நம்ம சேம் அளவு எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், உள்ள அளவுலேருந்து ஷட்டரோட உள்ள அளவுலேருந்து என்ன அளவு இருக்கோ அது கூட அரை இன்ச்சு ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஷட்டரோட குறுக்கு அளவு உள்ள அளவு எவ்வளோ இருக்கோ அது கூட அரை இன்ச்சு ஆட் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஷட்டரோட உள்ள அளவு 42 இன்ச்சு இருக்குதுன்னா அது கூட அரை இன்ச்சு ஆட் பண்ணி ஒயர் அளவு பார்த்தீங்கன்னா 42.5 இன்ச்சு வரும். அதே மாதிரி குறுக்கு அளவு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அரை இன்ச்சு ஆட் பண்ணால் 15.5 இன்ச்சு வரும். இது ஒரு விண்டோவுக்கு 2 ஷட்டர்னால் 2 கிளாஸ் நம்ம வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லை, இதோட ஷட்டரோட அளவுலேருந்து ஃபுல் அளவில் இருந்து கூட கிளாஸோட அளவு எடுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஷட்டரோட அளவு 45 இன்ச்சு ஹைட்டாக இருக்குது, ஃபுல் அளவு அவுட்ரு இருக்குன்னா அதுலேருந்து 2.5 இன்ச்சு கம்மி பண்ணிங்கன்னா கிளாஸோட அளவு 42.5 இன்ச்சு வந்துடும். ஃபுல் சைஸ்லேருந்து ஷட்ரு எண்டு டு எண்டு அவுட்ரு எண்டு டு எண்டு ஃபுல் சைஸில் உள்ள அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா 42.5 இன்ச்சு 45 இன்ச்சு இருக்குன்னா 42.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு கம்மி பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகலத்தோட ஷட்டர் அளவு பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஒரு 18 இன்ச்சு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் ஒரு 2.5 இன்ச்சு கம்மி பண்ணோம்னா 15.5 இன்ச்சு கிளாஸோட அளவு வந்துடும். ஈஸி மெத்தடு தான் இது. அவ்வளோதான். ஸ்லைடிங் ஷட்டருக்கு கிளாஸ் அளவு எப்படி எடுக்கிறதுங்க பற்றி நம்ம இதில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனல் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.